பார்கவியோட வார்த்தையில தான் எல்லாமே இருக்கு. பார்கவி மட்டும் கொஞ்சம் சொதப்பிட்டா கூட எதிர்த்தரப்பு வக்கீல் நம்ம கேஸை எதுவுமே இல்லாம பண்ணிடுவாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருப்பாரு இன்ஸ்பெக்டர். ஸோ பார்கவி கிட்ட ஒரு வாக்குமூலம் கேட்பாங்க. அதுக்கு பார்கவி என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, என் அப்பாவே இல்லை, இதுக்கப்புறம் நான் வாக்குமூலம் கொடுத்து நான் என்ன பண்ண போறேன், இதுக்கப்புறம் எனக்கு வாழவே விருப்பம் இல்லை, எங்க அப்பா போன இடத்துக்கே நானும் போயிடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருப்பாங்க. பார்கவி பேசுனது யாருக்கெல்லாம் மனசு கஷ்டமா இருக்கும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிச்சிருங்க. ஏன்னா அவன் பார்கவிக்கு இருந்தது அவங்க அப்பா தான், அவங்க அப்பாவுக்குன்னு இருந்தது பார்கவி தான். இப்போ அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை, தனக்காக யாருமே இல்லைன்னும் போது அந்த பொண்ணு படுற கஷ்டத்தை பார்த்துட்டு ஈஸ்வரியால் சும்மா இருக்க முடியல. அதனால தான் ஜனனி, ஈஸ்வரி, ரேணுகா, நந்தினி எல்லாருமே சேர்ந்து அவங்க வீட்டவே எதிர்த்துட்டு நம்ம கதிர்வேல்னு பலார்னு ஒரு அறையை விட்டுட்டு இந்த ஸ்டேஷனில் வந்து எப்படியாச்சும் நமக்கு நியாயம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லேடி போலீஸ்கள் நம்பிட்டு இருக்காங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா மேலிடத்துல இருந்து போலீஸை கண்டிப்பாக வந்து மாற்றி கொடுக்குறோன்னு சொல்லி மாற்றியும் கொடுத்தாங்க. இப்போ இந்த போலீஸ் வந்து நம்ம குணசேகரனை விசாரிக்கணும், ஆனால் பார்கவி ஏதாச்சும் வந்து தப்பா வந்து சொல்லிட்டாள்னா அவ மனநல பாதிக்கப்பட்டிருக்கா, ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருக்கான்னு சொல்லிட்டு இப்போதைக்கு இந்த கேஸை தள்ளி வச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்கவிக்கு தைரியம் கொடுத்துட்டு இருக்காங்க. பார்கவி, நம்ம ஒன்றும் இந்த வீட்டுக்கு போயிரு போதில்லை, நாங்களும் எங்கள் வீட்டுக்கு போயிட மாட்டோம், நாங்கள் உங்க கூட தான் இருக்க போறோம், நீ தைரியமா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற எல்லா பெண்களும் பேசிட்டு இருப்பாங்க. இதில் ஜனனிக்கு சப்போர்ட்டாக பார்த்தீங்கன்னா சாருபாலா நிற்கிறாங்க. அவங்க நிற்கிறதுனால தான் இந்த கேஸே வந்து எடுத்துக்கிட்டு மறுபடியும் வக்கீலின் கையெல்லாம் போயிட்டு இருக்கு. இப்போ வக்கீல் என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த ஒரு விஷயமும் இப்போ அவசரப்பட்டு செய்யாதீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குணசேகரங்களை பேசிட்டு இருப்பாரு. குணசேகரன் எந்திரிச்சு வாங்கடா, போய் அவங்களெல்லாம் பொழந்து விட்டு இன்னைக்கு 2ல் 1 பார்ப்போம், எல்லாரையும் முடிச்சு விட்டு இந்த வீட்டுக்கு வருவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருப்பாரு. ஆனால் குணசேகரன் கையில் அவங்க வக்கீல் சொல்லுவார், எதுவாக இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க, கொஞ்ச நாள் போகட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், இப்போ நீங்கள் எது பண்ணாலும் நீங்கள் மாட்டிப்பீங்க, ஏன்னா ஐ விட்னஸாக இருக்கிறது உங்களோட மனைவிகளே வந்து உங்களுக்கு எதிராக நிற்கிறாங்க. இப்போதைக்கு ஏதாவது சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கான்னு பார்க்குறாங்க, எல்லாத்தையுமே எரேஸ் பண்ணுறதுக்கு பார்க்குறாங்க. பட் சிசிடிவி ஃபுட்டேஜில் எதுவுமே இல்லை. ஆனால் இப்போ போலீஸும் பார்த்தீங்கன்னா வக்கீலை கூப்பிட்டுக்கிட்டு அந்த பக்கம் தான் இந்த சைடுக்கு வராங்க, அதாவது குணசேகரன் வீட்டை தேடி வராங்க. குணசேகரன் கையில் வக்கீல் இந்த குணசேகரனோட வக்கீல் என்ன சொல்லுவார்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிறத நீங்கள் அப்படியே சொல்லுங்கள், உங்களை கூட விசாரிப்பாங்க, எல்லாருமே ஒரே மாதிரி பேசுங்க, அதே மாதிரி இந்த கொலையை நான் பண்ணல, அருவிக்கரசியோட ஆளுங்க தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லுங்க. மேற்படி வந்து உங்களை ரொம்ப நோண்டி வந்து கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா இவங்க தான் பண்ணாங்க, எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லுங்க. அப்படி வந்து அவங்க கண்டுபிடிக்கலாம், அவங்க வந்தாங்க போயிட்டாங்க, நாங்கள் எதுவும் பண்ணலையே அப்படின்னு வந்து சொல்லி இந்த கேஸவே முடிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லி வச்சிருப்பாரா. ஆனால் அங்கிருந்து வர்ற போலீஸ் கூட பார்த்தீங்கன்னா பெண்களும் வராங்க. இவர் தான் அடிக்க சொன்னார், எல்லாருமே அடித்தாங்க. இதில் கதிர் வந்து A1 அக்யூஸ்டு. ஏன்னா கதிர் கழுத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பார்கவியும் இந்த பக்கம் பார்கவியோட அப்பாவையும் கழுத்தை போட்டு நெருக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அடித்து காரில் ஏற்றுற வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மனுஷனை அடித்து அவளுக்கு சிவியராக வந்து தலையில் அடிபட்டிருக்கு. நீங்கள் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும். இப்போ இவர் அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் இந்த இடத்துல வந்து கூச்சல் போட்டுட்டு இருப்பாங்க. என்னடி குளிர் விட்டு போச்சா எல்லாருக்கும், பழைய குணசேகரனை பார்க்குவீங்க அப்புறம் அப்படின்னாங்க. குணசேகரன், நீங்கள் செஞ்சது தப்புன்னா ஒத்துக்கிட்டு ஒழுங்காக போயிடுங்க, இப்போவே போயிட்டீங்கன்னா நல்லது, இல்லைனா வந்து உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக பெரிய பதிலடியை கொடுப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இந்த பக்கம் ஜனனி சொல்லுவாங்க. ஏற்கனவே வந்து பாதிக்கப்பட்ட நம்ம ஜீவானந்தம் பார்த்தீங்கன்னா, குணசேகரன் உன்னை விட்டு வச்சிருக்குதே என் பொண்ணுக்காக தான், என் பொண்ணு மட்டும் இல்லை, நான் வந்து அனாதையாக இருந்தேன்னா உன்னை எப்பயோ முடிச்சு விட்டுருப்பேன், ஆனால் என் மனைவி நீ சாவடிச்சும் நான் ஏன் அமைதியாக இருக்கேன், என் பொண்ணை வந்து நல்லபடியாக வாழ வைக்கணும்னு சொல்லிட்டு, ஆனால் இதுக்கு மேலேயும் இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா என் பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீவானந்தம் குணசேகரன் கையில் பகிரங்கமாக பார்த்தீங்கன்னா மிரட்டிட்டு இருப்பாரு. இப்போ குணசேகரன் என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு சமாளிப்பாங்க. அதாவது அவங்க வீட்டுக்குள்ளே வந்தாங்க, உடனே பார்த்தீங்கன்னா நாங்கள் பிரச்சனை பண்ணுறதா தெரிஞ்சுக்கிட்டு அவங்களே போயிட்டாங்க. அவங்க அடிக்கவும் கிடையாது, எதுவுமே பண்ணவும் கிடையாது. உங்ககிட்ட சாட்சி இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. உங்கள் மனைவி தான் ஐ விட்னஸாகவே இருக்காங்க, உனக்கு எதுக்குறா சாட்சி, வாடா உள்ள அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க அந்த லேடி போலீஸு. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கிட்டு கதிரால் சும்மா இருக்க முடியல. கதிர் பார்த்தீங்கன்னா என்ன மேலே கை வச்சிருவியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எகிரிட்டு வராரு. கதிர் இப்படி வர்றதுக்கு போலீஸ்க்கு பிடிக்கவே இல்லை. போலீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பார் தம்பி, உங்கள் அண்ணன் மேலே ஏற்கனவே ஒரு கேஸில் இருக்குது, பரோலில் தான் வந்திருக்காரு, பரோலை கேன்சல் பண்ணனா உங்கள் அண்ணன் கம்பி என்னணும் A1 சொல்லிட்டு உன்னையும் தூக்கி உள்ள வச்சிருவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. ஸோ ப்ராப்பரான ப்ரூஃப் இல்லாதனால நீங்கள் இவங்களை அரெஸ்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம குணசேகரன் எதிர்த்தரப்பு வக்கீல் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பாயிண்ட்டை பிடிக்கிறாரு. அதனால ஐ விட்னஸ் இருந்தால் மட்டும் போதாது, அவங்க வந்து ரத்த பந்தத்தில் இருக்காங்க, ஆனால் இவங்களுக்கு ஒரு சாட்சி, இவங்களுக்கு ஒரு எவிடன்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வக்கீல் வந்து அந்த பக்கம் வக்கீலுக்கு சொல்லவும் கண்டிப்பாக நாங்கள் எவிடன்ஸோடு வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற பெண்கள் எதிர் வீட்டு கேமராவில் இருந்து எல்லாத்தையுமே செக் பண்ணுறாங்க. பட் எதிர் வீட்டு கேமராவில் கேட்டு வெறி தான் தெரியுது, மேலே உள்ள என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சுத்தமாக தெரியல. அந்த முக்கில் இருக்கிற கேமராவை பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்க்குறாங்க, அங்கேயும் எதுவுமே தெரியல. ஸோ ஒரே ஒரு கேமராவில் மட்டும் கதிர் காரை துரத்திட்டு போவார். லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஜீவானந்தம் ரிவர்ஸ் எடுத்துட்டு
நம்ம பார்கவியோட அப்பாவும் பார்த்தீங்கன்னா உள்ளே ஏறுவாங்க. அந்த நேரத்தில் கதிர் காரை வந்து பார்த்தீங்கன்னா கட்டையால் அடிச்சுக்கிட்டே போவார். இதை பார்த்து நோட் பண்ண நம்ம ஜனனியும் அவங்க அந்த இருக்கிற போலீஸும் பார்த்தீங்கன்னா இது போதுமே, நாங்கள் கையே வைக்கல, எல்லாருமே பண்ணது வந்து அந்த 2 பேர் தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கை காமிச்சாங்க. அதாவது நம்ம அறிவுக்கரசியோட ஆளுங்க தான் பண்ணாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா காரை துரத்திட்டு போந்து நீ தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிரூபணம் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தோன்னா அந்த ஃபுட்டேஜ் எடுத்துகிட்டு வராங்க. பட் நாங்கள் தான் தலைமையால் அடித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சரண்டர் ஆகும்போது இவங்களால எதுவுமே பண்ண முடியலைங்க. சாருபாலாக்கு கால் பண்ணுறாங்க. குணசேகரன் இந்த மாதிரி நாங்கள் தான் பண்ணோம், நாங்கள் தான் அந்த கொலையவே பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பலமாக தாக்குனதே நாங்கள் தான் அப்படின்னு வந்து 2 பேர் வந்து அறிவுக்கரசிங்களோட ஆளு சரண்டர் ஆயிருக்காங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா இந்த கேஸை எங்களுக்கு எப்படி மூவ் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு எவிடன்ஸ், ஏதாச்சும் ஒரு க்ளூ கிடைக்கும், நீங்கள் தேடிட்டே இருங்க, நான் வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோர்ட்டுக்கு இந்த கேஸை நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாருபாலா சொல்லியிருப்பாங்க. இப்போ என்ன ஒரு கொடுமைன்னா, உங்ககிட்ட எனக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, என்னை பகிரங்கமாக மன்னிச்சிருமா, எவ்வளோ மன்னிப்பு கேட்டாலும் வந்து ஈடாகாததுக்கு. ஏன்னா என் பையனும் என் வீட்டுக்காரும் உனக்கு பண்ண கொடுமை இந்த உலகத்திலே யாருக்குமே பண்ணியிருக்கவே கூடாத கொடுமை. என் பையன் தான் வாண்டடாக வந்து உன்னை லவ் பண்ணான், ஆனால் அதுக்காக இவ்வளோ பெரிய பிரச்சனை உனக்கு வந்தோம், உங்கள் அப்பாவை இழந்தோம் நீ நிற்கிறேன்னா உண்மையிலேயே வந்து உனக்கு நான் எவ்வளோ மன்னிப்பு கேட்டாலும் ஈடு ஆகாது. நாங்கள் பண்ண தப்புக்கு நாங்களே வந்து தண்டனை அனுபவிக்கணும்னு பார்த்தா உனக்கே தண்டனை கொடுத்துட்ருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நியாயம் தான் ஜெயிக்கணும், நீ தைரியமாக கோர்ட்டில் வந்து பதிலை சொல்லு அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம பார்கவி எங்கள் அப்பாவே இல்லாத போது நான் எதுக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தோன்னா சொல்லவும், இவர் இது உங்களை மட்டும் இல்லைப்பா, ஏற்கனவே வந்து ஜீவானந்த சாரோட மனைவியை கூட கொண்டவங்க இவங்க தான், அப்பயும் எங்களால் எதுவும் பண்ண முடியல, இப்பயும் எங்களாச்சும் எதுவும் பண்ண முடியலனா இன்னொரு பெண்கள் உன்ன மாதிரியே வந்து யாராச்சும் நின்றா உனக்கு பரவாயில்லையா பார்த்தீங்கன்னா அப்படி சொல்கிறாங்க. அதாவது இது ரெகுலராக நடந்துட்டு இருக்கு, நீ ஒரு முற்றுப்புள்ளி வச்சாதான் இவங்க திருந்துவாங்க அப்படின்னு சொன்ன உடனே பார்கவி சொல்கிறதுக்கு ஒத்துக்கிறாங்க. அதாவது என் அப்பாவை அடித்தது இவங்க தான், எங்கள் அப்பாவை வர சொன்னதும் இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு குணசேகரனை கை காமிக்கிறாங்க. ஆனால் அதாவது நம்ம அறிவுக்கரசியோட ஆளுங்க பார்த்தீங்கன்னா சரண்டர் ஆனதுனால இந்த கேஸே பார்த்தீங்கன்னா தலைகீழ போயிடுது. இந்த வக்கீல் பர்ஃபெக்டாக பார்த்தீங்கன்னா பாயிண்ட்டை பிடிச்சி சூப்பராக கோர்ட்டில் பேசிடுவார். ஏன்னா இப்போவே வந்து ஐ விட்னஸ் ரத்த பந்தத்தில் இருந்தால் அது வந்து ஏற்றுக்கவே படாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வரும்போதே பேசியிருப்பாரு. அதனால் போலீஸ்க்கும் சரி வீட்டில் இருக்கிற பெண்களுக்கும் சரி என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஒரு சாட்சியை கொண்டு வராங்க. அதுதான் கதிர் காரை துரத்தி அடிக்கிற சாட்சி. ஸோ இதிலேருந்து ஏதாச்சும் ஒரு எவிடன்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம கிரியேட் பண்ண முடியுமான்னு சொல்கிறாங்க. அதாவது நான் எதுவுமே பண்ணலை, எல்லாமே வந்து அறிவுக்கரசியோட ஆளுன்னு சொன்னால், ஆனால் இப்போ கண்டிப்பாக இவன் தான் காரை துரத்திருக்கான ஒரு விஷயம் வந்துருக்கு. மேற்கொண்டு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நீங்கள் பார்த்து தெரிஞ்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.